ஸோ அப்படி ஸ்ட்ரோக் அப்படின்னு பேசுகிறதுக்கு முன்னாடி வை வி ஆர் டிஸ்கஸிங் அபவுட் ஸ்ட்ரோக் அப்படிங்கிறது இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ இப்போது லைஃப் ஸ்டைல் டிசீசஸ் அப்படி பற்றிய அவேர்னஸ் வந்து இப்போது சோஷியல் மீடியா வந்த பிறகு கொஞ்சம் வந்து இட் இஸ் பிகமிங் பெட்டர் அண்ட் பீப்புள் ஆர் பிகமிங் மோர் அவேர் அபவுட் இட். இப்போ சுகர், பிபி, அதுக்கப்புறம் கார்டியாக் ரிலேட்டட் டிசீஸ் அப்படிங்கிறது நம்மளுடைய ஃபுட்டு, நம்முடைய லைஃப் ஸ்டைல், நம்முடைய ஸ்லீப்பிங் ஹேபிட்ஸ், நம்முடைய ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி இதெல்லாம் பேஸ் பண்ணி வரக்கூடிய ஒரு டிசீசஸ் அப்படிங்கிற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்து ஜென்ரல் பப்ளிக் வரைக்கும் இப்போ ரீச் ஆயிருக்கு. பட் ஸ்ட்ரோக் அப்படிங்கிற அவேர்னஸ் வந்து இன்னும் அந்த அளவுக்கு அவேர்னஸ் இன்னும் ரீச் ஆகலை அப்படிங்கிறது தான் இன்னும் ஒரு ஃபேக்டாகவே இருந்துகிட்டு இருக்கு. ஸோ ஸ்ட்ரோக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அகெயின் சேம் லைக் ஒரு ஹார்ட் அட்டாக் மாதிரி ஒரு விஷயம்தான். பிரெயினுக்கு போகக்கூடிய ரத்த குழாயில் அடைப்பு ஏற்பட்டு அதனால் மூளைக்கு ரத்த ஓட்டம் வராமல் டேமேஜ் ஏற்படக்கூடிய ஒரு விஷயத்தை தான் ஸ்ட்ரோக்குன்னு சொல்கிறோம். இது வந்து இஷ்கெமிக் ஸ்ட்ரோக்குன்னு சொல்கிறோம். இதுவே வந்து ஒரு ஹை பிபி இருந்து ரத்த குழாயில் வந்து டேமேஜ் வெடிப்பு ஏற்பட்டு மூளையில் ரத்த கசிவு ஏற்படும் போது ஹீமோரேஜிக் ஸ்ட்ரோக் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஸ்ட்ரோக் ஏன் வந்து நம்ம பப்ளிக் அவேர்னஸ் வேணும் அப்படின்னா எவ்வளோக்கு எவ்வளோ சீக்கிரமாக நம்ம வந்து அதை ரெக்கக்னைஸ் பண்ண முடியுதோ அவ்வளோக்கு அவ்வளோ பெட்டராக வந்து நமக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்து ஒரு டிசபிலிட்டி இல்லாத ஒரு நல்ல ஒரு ரிகவரி வந்து நம்ம பேஷண்ட்ஸ்க்கு வந்து கொடுக்க முடியும்.